சத்யமூர்த்தி ஜெயகுரு, டைரக்டர், ஆக்டர், ப்ரொடியூசர். கிழக்காடு ஆன்மீக இழப்பு படம் 2026 யார் வரப்போகிறா, ஆட்சிக்கு வரப்போகிறான்றது தான் இப்போ பற்றி சொல்கிறதா இருந்துச்சு. அப்போ ஏன் அதுனா, கிழக்காடு படத்தில் நம்ம 29/1/2021 ரிலீஸ் பண்ண கிழக்காடு படம் கொரோனாவுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணது. சாதாரணமாக விவசாய குடும்பத்தின் உண்மை கதையும் போட்டு தான் எடுத்தோம் கிழக்காடு. அதில் என்னென்னா, விவசாயத்தை காப்பாடு வராரு, அதுக்குள்ளே பிரச்சனைகள் வருது, அவங்க பையங்களே விட்டுட்டு போகிறாங்க, கடைசியாக அவர் சேர்றாங்க அப்படின்றது தான் கதை. அப்படி எடுக்கிறப்ப அதில் பிரச்சனைகள் வருது என்னென்னன்றது. இப்போ அப்போ பேப்பரில் வந்துச்சு, இந்த வவ்வால் கறி சாப்பிட்டுட்டு, இந்த விவசாயத்து நிலத்தெல்லாம் வந்துட்டு வவ்வால் கறி சாப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் குடிச்சிட்டு செத்து போகிறாங்க அப்படின்லாம் கதை இருந்துச்சு. அப்போ சீனா அதுலேருந்து அந்த வவ்வா வழியாக இது வருது அப்படின்ட்டு அந்த கதையில் வச்சோம். சீனாவிலேருந்து வருவா, அதனால் இது வந்துச்சு, கிருமிகள் வந்துச்சு, அதனால் எல்லாம் சளி பிடிச்சி மூச்சு திணறி செத்து போகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு மருந்து என்னன்றப்ப இந்த விவசாயியாக இருக்கிறவர் ஒரு மருந்து தயார் பண்ணி கொடுத்தாரு. இஞ்சி பூண்டு மிளகு போட்டு இதெல்லாம் போட்டு நம்ம கொரோனாவுக்கு சாப்பிட்டோம்ல அந்த கஷாயம் அதை கொடுக்குறார். இது கொரோனா வர்றதுக்கு முன்னாடி நடந்த கதை. ரிலீஸ் ஆச்சு. கொரோனா வந்த அப்புறம் எல்லோரும் அதை யூஸ் பண்ணாங்க, எல்லாருக்கும் யூஸாக இருந்துச்சு. அவன் இப்போ அது படம் படுத்தவங்களாம் எல்லாம் ஓரளவுக்கு தாக்கத்துலேருந்து வெளியே வந்தாங்க. அதனால் என்னாச்சுன்னா, அந்த படம் இன்றைக்கி யூடியூப்பில் போகிறப்ப 2 மில்லியன் பார்வையாளர் கடந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நார்த்தன் சைடில் அவார்டெலாம் கொடுத்தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இப்போ தான் போயிருக்கு, அவார்டுக்காக போயிருக்கு, சிஎம் கொடுக்கணும், அதுக்காக வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்போ நம்ம சாதாரண கடையே ஒரு பிரபஞ்சம் நம்ம கதையை சொல்கிற மாதிரி ஒரு குறிப்புகள் கொடுத்துருக்குல்ல, அதே மாதிரி ஆன்மீக அழைப்புன்னு சொல்லிட்டு எடுத்தேன். அது அந்த 19/5/2023 ரிலீஸ் பண்ணோம். அந்த படம் என்னென்னா, இந்த காலத்து அரசர்கள் அவங்க எப்படி மறுபுறவை எடுத்து வராங்க கர்மானால், அவங்க இப்படி இருந்தால் இப்போ இருக்குன்றது தான் கற்பனை கதை தான் எடுத்தோம். அப்போ அவங்க கொடுத்த மோதிரங்கள் பரம்பரையாக இப்போ இந்த கிழக்காடுலாம் எடுத்துக்கிட்டேன், கீழடியெல்லாம் எடுத்திங்கன்னு வச்சுங்களேன், அப்போ கதை மறுபடியும் வருது. அது மாதிரி அந்த மோதிரம் மறுபடியும் வர்ற மாதிரி இங்கே எந்த கதையிலையும் மோதிரம் வச்சு அவங்கள வச்சு ஐடென்டிஃபை எல்லாம் சேர்றாங்கன்றதான் கதை. அதில் இந்த அப்பாலாம் பார்த்தோம்னா, இப்போ இந்த வால் நட்சத்திரம் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 80,000 வருஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் வால் நட்சத்திரம் வந்துடும். அப்போ என்னென்னா, 80,000 வருஷத்துக்கு முன்னாடி அரசர்கள் ஆட்சி அப்போ நடந்தப்போ இந்த வால் நட்சத்திரம் மறுபடியும் வருது. இப்போ ரீஜனில் அதெல்லாம் சில குறிப்புகள்லாம் வச்சு பார்க்குறப்ப இப்போ டிஎம்கே ஆட்சி நடக்குது, சோழர்கள் ஆட்சி அப்படின்னு தான் ஒரு கணக்கு வருது. அது படங்களில் சொல்லியிருக்கேன் நான். அதெல்லாம் இது பண்ண அடுத்து 2026 அந்த சோழர்கள் ஆட்சி வரும். அதை டிஎம்கே ஆட்சி வரும். அவங்க 185 இடங்கள், பெரிய மெஜாரிட்டி இல்லாமல் 185 இடங்கள், அதை முடிய போகிற ஸ்டேஜ்னால 185 இடம். எதனால் வர்றாங்கன்னா, அந்த 5 பேர், ஒருத்தர் 5 சீட்டு பிடிக்கிறாரு, அவரோட கோட்டை பிரிக்கிறாரு, அதனால் அவர் வந்துடுறாருன்றதான் கதையில் சொல்லியிருக்கோம். அப்போ இது கர்மா இதெல்லாம் பச்சு அந்த குறிப்புகள்லாம் சில இதெல்லாம் சொல்லியிருக்கோம். அதை வச்சு பார்க்குறப்ப டிஎம்கே தான் வரும்ன்ட்டு கதை. டிவியில் வந்தால் நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், எந்தெந்த குறிப்புகள் எங்கெங்கே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். சயின்டிஃபிக்கோ கேட்டோம், அவங்க என்ன சின்ன பதன்னு கடைன்னு நினச்சிட்டு கொடுக்கல, இன்னும் எடுக்கலை. அப்படி வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். அப்போ அடுத்து டிஎம்கே ஆட்சி தான்ன்றது இந்த பிரபஞ்ச குறிப்பு வச்சு இருக்குது.